பிளானில் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிவிட்டு இதில் earn பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிறிஸ்டல் எப்படி ஒரு விலை மதிப்புள்ளதோ அந்த மாதிரி இங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேல்யூபிளான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிசினஸ் மேனா இந்த இடத்துல உங்களை இந்த சிஸ்டம் ஆக்கும். அதுக்குண்டான நாலேஜ், அதுக்குண்டான பணம், இது ரெண்டுமே இங்க உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ இதுதான் கிறிஸ்டல். சோ இந்த கிறிஸ்டலுக்குள்ள என்ன டெக்னாலஜி இங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபேப்ரிகேஷன். சோ இந்த ஃபேப்ரிகேஷன் அப்படின்னா நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறுறதுக்கு ஒரு விலை இல்லாத ஒரு பொருள், ஒரு விலை இல்லாத ஒரு பொருள் இல்லைன்னா குறுகிய மதிப்புள்ள ஒரு பொருள் ஒரு விலை மதிப்புள்ள பொருளா மாறுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைதான் ஃபேப்ரிகேஷன். அதாவது எல்லா ப்ராசஸுக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறுறதுக்கு ஒரு ப்ராசஸ் கண்டிப்பா வேணும். சோ அந்த ப்ராசஸ தான் ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம நடைமுறையில நம்ம பிராக்டிக்கலா நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இப்ப ஒரு நூலை வந்து ஒரு துணியா மாத்துறது, இல்ல ஒரு மரப்பலகையை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் சேராவோ மாத்துறது. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் அப்படின்றது தான். இதை நம்ம பிராக்டிக்கலா பண்ண விஷயத்த நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டலா நம்ம பண்ண போறோம். டிஜிட்டலா இந்த ஃபேப்ரிகேஷனை யூஸ் பண்ணி, இந்த ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஓரை வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டலா நம்ம மாத்த போறோம். இதுதான் நம்மளோட ஒர்க். சோ இதை நம்ம டிஜிட்டலா பண்ண போறோம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இதுல எப்படி இந்த ஓரை வந்து எப்படி கிறிஸ்டலா மாத்தணும்ன்றத மட்டும் ஒரு 2 நிமிஷம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இதை நீங்க டெய்லி இந்த வேலையை நீங்க செய்ய முடியும். ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி கஷ்டமா தான் இருக்கு. செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்போம். ஆனா அதை பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகும். இதை பழகிறதுக்கு ரொம்ப நாட்கள் தேவையா சார், ரொம்ப கஷ்டப்படணுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் 2 நிமிஷம் ஈஸியா உங்களால இந்த ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ உங்களால பண்ண முடியும். இதை நீங்க கத்துக்கிறதுக்கு தயாரானால் போதும். ஜஸ்ட் ஒரு ஓரை வந்து கிறிஸ்டலா மாத்துறோம். சோ அதுக்கு தான் இந்த ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் வந்து தேவைப்படுது. அப்போ இந்த ஓரை வந்து கிறிஸ்டலா மாறுறதுக்கு என்னென்ன சார் தேவைப்படும் அப்படின்னா சும்மா இது மாறாது. எந்த ஒரு பொருளுமே இன்னொரு ஒரு வடிவம் வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டூல்ஸ் வேணும். அப்போ இந்த ஃபேப்ரிகேஷன் கிட், இந்த ஃபேப்ரிகேஷனை நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான கிட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க போறீங்க. என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு ஓர் தேவைப்படும். சோ அது மட்டும் இல்லாம பவர் தேவைப்படும், எனர்ஜி தேவைப்படும், ஃபியல் தேவைப்படும். சோ இது எல்லாமே டிஜிட்டலா உங்களோட சைட்ல உங்களுக்கு வந்துடும், ஒரு கிட்டாவே உங்களுக்கு வந்துடும். சோ இது எல்லாத்தையுமே சேர்த்து $100. சோ இதுல வந்து நீங்க திருப்பி பணம் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆக்சுவலா இது இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, முதலீடும் கிடையாது. இந்த ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸை நீங்க பண்றதுக்கு கொடுக்கிற அந்த கிட்டுக்கு உண்டான ஃபீஸ் தான் அந்த $100. சோ இந்த சாஃப்ட்வேரை நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்க முடியும். 1000 ஓர்ஸ் உங்களுக்கு வந்துடும். 1000 ஓரை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. இந்த 1000 ஓரை வச்சு எவ்வளவு கிறிஸ்டல் வேணாலும் நீங்க சம்பாதிச்சுக்கலாம், எவ்வளவு வேணாலும் நீங்க அன்லிமிட்டடா ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்ப இந்த வெறும் இந்த $100 வச்சு எப்படி இதுல பணம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த ஃபேப்ரிகேஷன் மூலமா இன்கம் வந்து உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இந்த பிளாட்ஃபார்ம்ல வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சரி எப்படி வருமானம் இதுல ஷேர் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிட்ட வந்து $100 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா 1000 ஓர்ஸ், 1000 ஓர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த $100 எங்க போகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 50%, அதாவது 500 ஓர் வந்து செல்ஃப் ஃபேப்ரிகேஷன். இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு நபர் புதுசா ஆக்டிவேட் பண்றாருன்னா அவரும் சரி இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வரக்கூடிய எல்லாருமே இந்த ப்ராசஸ வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபா பண்ணுவாங்க. அப்ப இதுல 50% செல்ஃபா யாரெல்லாம் இந்த ஃபேப்ரிகேஷனை பண்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஆயிடும். சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய கணக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 50%, மீதி இருக்கக்கூடிய 500 ஓர் வந்து பாத்தீங்கன்னா டீம் ஃபேப்ரிகேஷன். சோ யாரெல்லாம் டீம் ஃபார்ம் பண்றாங்களோ
அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 50% ஷேர் ஆயிடும். ஆக மொத்தத்துல 100% இன்கமும் என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா ஷேர் ஆயிடும். அப்ப இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 100% கால்குலேஷன் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம். சோ இதுல எந்த ஒரு ஒளிமறைவும் கிடையாது. அதே மாதிரி 10% வந்து சாஃப்ட்வேர் ஃபீஸ் ஃப்ரம் அவர் ஏர்னிங்ஸ். இப்ப நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா லாபத்தை எடுத்துக்கிட்டு சம்பளமா தான் நமக்கு கொடுப்பாங்க, கமிஷனை தான் கொடுப்பாங்க. 5% 10% சொல்லிட்டு கமிஷன் தான் கொடுப்பாங்க. ஆனா இங்க இதை பொறுத்த மட்டும் 100% நமக்கு வருமானமா வந்துடும். நாம சம்பாதிக்கக்கூடிய வருமானத்திலிருந்து இந்த சாஃப்ட்வேருக்கு 10% மட்டும்தான் நம்ம இங்க ஃபீஸ் கொடுக்குறோம். அப்ப நமக்கு சாஃப்ட்வேர் கையில கிடைச்சிருது, $100 அந்த ஃபேப்ரிகேஷன் பண்றதுக்கு உண்டான கிட் நம்ம கையில கிடைச்சிருது. சோ எந்த அதாவது இந்த வருமானம் எப்படி வருதுன்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. 10% நம்ம சம்பாதிக்கிறதுல 10% இந்த சாஃப்ட்வேருக்கு நம்ம ஃபீஸா கொடுத்துறோம். அப்ப இங்க யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது, எல்லாருக்குமே இங்க வருமானம் இருக்கு. இப்ப எல்லாருக்கும் எப்படி இதுல வருமானம் பண்றது, எப்படி இந்த வருமானம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன வகையான வருமானம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பாயிண்ட் நம்பர் 1 செல்ஃப் ஃபேப்ரிகேஷன் இன்கம். இந்த வாய்ப்பை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் செல்ஃபா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிகேஷன் பண்ணிக்கலாம். செல்ஃபாவே இதுல நீங்க டெய்லி ஏர்ன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டெய்லி ஸ்பான்சர் இன்கம். ஒரு நபரை நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க அப்படின்னா அவர் மூலமா தினமும் உங்களுக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பா உங்களுக்கு இந்த வருமானம் கிடைச்சிட்டே இருக்கும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பைனரி இன்கம். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் லெவல் பைனரி இன்கம். அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா பேரலல் பர்ச்சேஸ் இன்கம். ஆறாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீபர்ச்சேஸ் இன்கம். சோ கிட்டத்தட்ட 6 வழிகள்ல நமக்கு வருமானம் இருக்கு. இப்ப இந்த செல்ஃப் ஃபேப்ரிகேஷன் இன்கம், டெய்லி ஸ்பான்சர் இன்கம், ஷிஃப்ட் பைனரி இன்கம், அன்லிமிட்டெட் லெவல் பைனரி இன்கம், பேரலல் பர்ச்சேஸ் இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம், இந்த 6 வருமானமும் எப்படி வேலை செய்யுது, எந்தெந்த வருமானத்துல எவ்வளவு சம்பாதிக்க முடியுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். சோ ஒன்னொன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. முதல்ல செல்ஃப் ஃபேப்ரிகேஷன் இன்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும், இந்த பிசினஸ்க்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் செல்ஃபா எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த செல்ஃப் ஃபேப்ரிகேஷன் இன்கம்ன்றது இன்கம் ஃப்ரம் 50% எவ்ரி யூசர்ஸ். இங்க இந்த பிசினஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரியில இருந்தும் 50% இந்த இதுக்குள்ள ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஷேர் ஆகும். அதாவது கெட் ஆல் ஆக்டிவ் யூசர்ஸ், யாரெல்லாம் இந்த $100 கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இதுல வருமானம் இருக்கு. சோ 50% ஒவ்வொரு என்ட்ரில இருந்தும் ஷேர் ஆகும். இது எப்படி நமக்கு கிடைக்கும் கேட்டீங்கன்னா டெய்லி வருமா சார், வாரம் வாரம் வருமா சார், மாசம் மாசம் வருமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஆக்டிவேஷன் பண்ண அடுத்த நொடியில இருந்து உங்களுக்கு கண்டினியூவா உங்களுக்கான வருமானம் வந்துட்டே இருக்கு. எது வரைக்கும் சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட $200 வரைக்கும் மினிமமா நீங்க இதுல சம்பாதிக்கலாம். ஏன்னா $100 தான் இதுக்குள்ள வந்திருக்கீங்க. சோ கிட்டத்தட்ட மினிமம் செல்ஃபா மட்டுமே $200 சம்பாதிக்க முடியும். மேக்சிமம் அன்லிமிட்டடா நீங்க இதுல ஏர்ன் பண்ணலாம். இவ்வளவுதான் அப்படின்றது கிடையாது. செல்ஃபாவே நீங்க அன்லிமிட்டடா ஏர்ன் பண்ணலாம். செல்ஃபா எப்படி அன்லிமிட்டடா ஏர்ன் பண்றது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இதுக்குள்ள நீங்க ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி, யாருக்குமே இங்க எல்லாருக்குமே இங்க வருமானம் இருக்கு. சோ மினிமம் $200 வரைக்கும் சம்பாதிச்சுக்கலாம், மேக்சிமம் அன்லிமிட்டடா சம்பாதிச்சுக்கலாம். அதுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா டெய்லி ரீஃபில் யுவர் ஃபியூயல். அந்த ஒரு 2 நிமிஷம் வேலை நான் சொன்னேன் இல்லையா, டெய்லி உங்க சைட்டை ஓபன் பண்ணி இந்த ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸை எப்படி பண்ணணும்ன்றத ஒரு 2 நிமிஷம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த 2 நிமிஷம் உங்களுக்கு அந்த வேலை ஈஸி ஆயிடும். டெய்லி உங்களோட சைட்டை நீங்க ஓபன் பண்ணி இந்த வேலையை மட்டும் நீங்க செஞ்சா போதும், நீங்க இதுல செல்ஃபா இவ்வளவு நீங்க சம்பாதிக்க முடியும். இதுல ஒரு டிரான்ஸ்பரண்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காலையில 5:30 மணிக்கு நீங்க உங்க சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும்ன்ற ஒரு சார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட்லயே வந்துடும்.
நீங்க அந்த ஃபேப்ரிகேஷனை டச் பண்றதுக்கு முன்னாடி இப்போ 48% அப்படின்னா 100% அப்படின்றது $3. ஒரே நிமிஷம். பிளாக். ஓகே. 100% அப்படின்றது $3. இப்போ 48% அப்படின்னா அதுல உங்களுக்கு டெய்லி அந்த பெர்சன்டேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். யார் அந்த செல்ஃபா வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே, ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே டெய்லி எவ்வளவு வருமானம் வரும்ன்றது உங்களுக்கு அந்த சைட்லயே தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு 48% அப்படின்னா $1.48 யாரெல்லாம் இந்த ஃபேப்ரிகேஷனை பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த வருமானம் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எவ்வளவு வரும்ன்றது உங்களுக்கு சைட்லயே காமிச்சிடும். அன்னைக்கு நீங்க அந்த வேலையை செஞ்சா அந்த வருமானத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எவ்வளவு பணம் வருதுன்றது உங்களுக்கு சைட்ல காமிச்சிடும். அந்த பணம் வேணும்னா இந்த வேலையை நீங்க செஞ்சுட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். செல்ஃபா மினிமம் $200, மேக்சிமம் அன்லிமிட்டடா சம்பாதிக்கலாம். ரைட். இந்த விஷயத்தை தான் ஒருத்தருக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ண போறீங்க. ஸ்பான்சர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சார் பணம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10% ஃப்ரம் எவ்ரி ஹார்வெஸ்ட். நீங்க ஒருத்தரை ஸ்பான்சர் பண்றீங்க அப்படின்னா அவருக்கு எவ்ரி செகண்ட் அவருக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மினிமம் 100 ஜெம்சிக்ஸ் வந்தாலே அவரு ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாரு. ஸோ அவர் கிளிக் பண்ற ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு 10% ஸ்பான்சர் இன்கம் வந்துட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு $200 வரைக்கும் அந்த ஃபேப்ரிகேஷன் செல்ஃப் ஃபேப்ரிகேஷன் பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு $20 ப்ராஃபிட் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் நீங்க டைரக்டா ஸ்பான்சர் பண்றீங்கன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு இந்த ஸ்பான்சர் இன்கம்ல மட்டுமே $10 நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க பண்ணக்கூடிய அந்த ஹார்வெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு 10% கிடைச்சிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு 100 பேர் டைரக்டா ஸ்பான்சர் பண்றீங்கன்னா ஈஸியா ஒரு $100 பர் டே ஒவ்வொரு நாளும் நீங்க இதுல வருமானம் பண்ண முடியும். சோ இதுல லிமிட்டே கிடையாது. எவ்வளவு டைரக்ட் ஸ்பான்சர் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா வரக்கூடிய அத்தனை பேருக்கும் பெரிய வருமானம் இருக்கு. எல்லாருக்குமே வருமானம் இருக்கு. இங்க யாருக்குமே நஷ்டம் அப்படின்றது கிடையாது. அப்ப நீங்க தாராளமா எத்தனை பேருக்கு டைரக்ட் ஸ்பான்சர் பண்ணலாம். அன்லிமிட்டடா டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் நீங்க வருமானம் பார்க்கலாம். சோ அது மட்டும் இல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா பைனரி ஷிஃப்ட் பைனரி இன்கம். சோ இந்த ஷிஃப்ட் பைனரி இன்கம் பொறுத்த மட்டும் 40% உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கக்கூடிய வருமானம். சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டீம் எடுக்கணும் சார், ஷார்ட் பீரியட்ல பெரிய அளவுல சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டைப் ஆஃப் இன்கம் தான் இந்த ஷிஃப்ட் பைனரி. இந்த ஷிஃப்ட் பைனரி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் கிடைச்சிடும். சோ இந்த ஷிஃப்ட் பைனரி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒருத்தர் டைரக்டா ஸ்பான்சர் பண்றீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பிளேஸ் ஆவார். ரெண்டாவதா ஒருத்தர் ஸ்பான்சர் பண்றீங்கன்னா அவர் இங்கே பிளேஸ் ஆவார். இப்ப இந்த 2 பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா உங்களோட ஐடி என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா ரீஎன்ட்ரி ஆயிடும். இந்த 2 பிளேஸ்மெண்ட் ஃபில் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா $40 உங்களுக்கு கிடைச்சிடும். $40 உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களோட ஐடி என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா புதுசா ரீஎன்ட்ரி ஆயிடும். இதே மாதிரி புதுசா 2 பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு ஓபன் ஆகும். இப்ப நீங்க இந்த இடத்துல புதுசா 2 பேரை ஸ்பான்சர் பண்றீங்களா, பண்ணிக்கலாம். எகைன் உங்களுக்கு $40 கிடைக்கும். திரும்பவும் உங்களோட ஐடி என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா ரீஎன்ட்ரி ஆயிடும். ரொம்ப புதுமையான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, இப்ப இதே மாதிரி நான் டைரக்டா போட்டுட்டே இருக்கணுமா சார்? நீங்க எத்தனை டைரக்ட் வேணாலும் பண்ணிட்டே இருக்கலாம். டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு நிறைய வரும் இல்லையா? அப்போ உங்களுக்கு இங்க டைரக்டா நீங்க ஸ்பான்சர் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு அந்த பேரன் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு $40 கிடைச்சிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க 4 பேரை ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க, இவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நல்லா பாருங்க. சோ இப்ப நீங்க 4 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டீங்க. இப்ப இவர் வந்து ஒரு 2 பேரை ஸ்பான்சர் பண்றாரு அப்படின்னா இவருக்கு ஷிஃப்ட் ஆகும் இல்லையா? இவருக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா எங்க சார் பிளேஸ் ஆவார் அப்படின்னா உங்களோட இந்த 3வது ஷிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுவார். இவரே என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா இங்க வந்துடுவார். அதே மாதிரி இந்த நபர் 2 பேரை ஸ்பான்சர் பண்றாருன்னு வைங்க, என்ன ஆயிடுவாரு, இவர் ஷிஃப்ட் ஆகி உங்களோட செகண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுவார். அப்ப நீங்க யாரையுமே புதுசா ஸ்பான்சர் பண்ணல. இப்ப இவர் ஒரு ஷிஃப்ட் முடிச்சிட்டாரு, உங்களுக்கு கீழே வந்துட்டாரு. இவர் ஒரு ஷிஃப்ட் முடிச்சிட்டாரு, உங்களுக்கு கீழே வந்துட்டாரு. அப்போ உங்களுக்கு $40 கிடைக்கும். திரும்பவும் உங்களுக்கு ஐடி
பிளேஸ் ஆகும். சோ இந்த மாதிரி அன்லிமிட்டடா ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கும். நீங்க நீங்க டைரக்டா அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா, டைரக்டா அதிகப்படுத்தினா அப்படின்றது இல்ல. இப்போ இவர் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கும். இவர் ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இவர் ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா இவர் மூலமா உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இவர் ஒரு 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வருமானம் இருக்கு. அப்போ உங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதுல வருமானம் பண்ணும்போது இதுதான் டீம் ஒர்க். டீம் மூலமா பெரிய அளவுல நீங்க இதுல வருமானம் பண்ணலாம். இன்ஸ்டன்டா பெரிய அளவுல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். டைரக்ட் ஸ்பான்சர் அதிகப்படுத்தினீங்கன்னா பெரிய அளவுல இதுல ஷிப்ட்ல நல்ல ஒரு இன்கம் பண்ணலாம். சோ இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு நபரை ஸ்பான்சர் பண்றீங்கன்னு வைங்க. இப்ப ரெண்டாவது ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணல, ஒருத்தரை தான் ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க. அவர் ஒருத்தரை ஸ்பான்சர் பண்றாரு, அவர் ஒருத்தரை ஸ்பான்சர் பண்றாரு. ஆனா கடைசியில வந்தவரு ஒரு 2 பேரை ஸ்பான்சர் பண்றாரு அப்படின்னா என்ன ஆகும்? இவருக்கு $40 போயிடும், இவருக்கு $40 போயிடும். இப்ப என்ன ஆவாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஷிஃப்ட் ஆகி இந்த இடத்துக்கு திரும்பவும் இவர் வந்துருவார். அப்போ இவங்களுக்கும் $40 கிடைக்கும். திரும்ப இவங்க ரெண்டாவது ஷிஃப்ட் ஆகி 2வது பிளேஸ்மெண்ட் வந்துருவாங்க. அப்ப இவருக்கு $40 கிடைக்கும். இவர் ஷிஃப்ட் ஆகி அந்த பிளேஸ்மெண்ட் வந்துருவாங்க. அப்ப இவருக்கு $40 கிடைக்கும். அப்போ டாப் இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் கேட்டீங்கன்னா, டாப் டு பாட்டம் வரைக்கும் பிரைஸ். இதுல வந்து இந்த லெவல்ல தான் வருமானம் இருக்கு அப்படின்றதெல்லாம் இல்ல. டாப் டு பாட்டம் வரைக்கும் யாரு எங்க ஒரே ஒருத்தர் வந்து ஒரு ஷிஃப்ட் முடிச்சா கூட மேல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அது ஷிஃப்ட் ஆகி மேல போயிட்டே இருக்கு. சோ அப்போ டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு $40 வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ராஃபிட் இருக்கு. அப்போ உங்களோட 10வது லெவல்ல இருக்க ஒரு நபரை கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். சோ அப்ப உங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீங்க மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு நீங்க இதை கைட் பண்ணி இதுல இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க சொல்லி கொடுக்க தயாராயிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுல ஒரு லாபத்தை பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதும் இல்ல. கட் ஆஃப் சீலிங் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் அன்லிமிட்டடா சம்பாதிச்சுக்கலாம். ஷார்ட் பீரியட்ல பெரிய லெவல்ல ஒரு வருமானம் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் இந்த ஷிப் பைனரி இன்கம். சோ அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா அன்லிமிட்டட் லெவல் பைனரி இன்கம். இப்போ ஒரு டீம் நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா சோ உங்க டீம் நல்ல பெருசா போகும்போது இதுல பெரிய லெவல்ல ஒரு வருமானம் இருக்கு. சோ இதை நம்ம லெவல் இன்கம் கூட நம்ம சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 லெக் இருக்கும். இப்ப நீங்க வந்து உங்க டைரக்ட் ஸ்பான்சரா தான் நீங்க பண்ண போறீங்க. ஆனா இதுல பிளேஸ்மெண்ட் இதுல எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆல்பா பீட்டான்னு சொல்லிட்டு 2 லெக் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தரை ஸ்பான்சர் பண்றீங்கன்னா அவரு ஆல்பால பிளேஸ் ஆவார். செகண்ட் ஒருத்தரை ஸ்பான்சர் பண்றீங்கன்னா அவரு பில பிளேஸ் ஆவார், பீட்டால பிளேஸ் ஆவார். இப்ப இததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு பேருக்கு உங்களுக்கு $2 இதுல லாபம் இருக்கு. இதுல வந்து லிமிட் கிடையாது, அன்லிமிட்டட் டெப்த். எத்தனை பேர் வேணாலும் நீங்க இங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு பேருக்கு உங்களுக்கு இங்க $2 கிடைச்சிட்டே இருக்கும். சோ இதுல ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பேர் கம்ப்ளீட் பண்ண $2 மட்டும் கிடையாது, உங்களுக்கு அடிஷனலா ஒரு பவர் கார்டு ஆட் ஆகும். அந்த ஒரு பவர் கார்டுக்கு $200 உங்களுக்கு லாபம் இருக்கு. அந்த $200 ஃபர்ஸ்ட் நீங்க $100 கொடுத்து ஜாயின் பண்ணி அதுக்கு அந்த $200 முடிஞ்சதும் இந்த பவர் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா திருப்பி ஆக்டிவேட் ஆயிடும். இதுக்கும் உங்களுக்கு $200 வந்துட்டே இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். இதுல வந்து இதை பொறுத்த மட்டும் கட் ஆஃப் சீலிங் எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அன்லிமிட்டடா எவ்வளவு வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்ப 5 பேர் மேட்ச் பண்றீங்களா $10. அது மட்டும் இல்ல 5 பேர் மேட்ச் பண்றீங்கன்னா 5 பவர் கார்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பேர் மேட்ச் இன்கம் உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். அது இல்லாம 5 பவர் கார்டு கிடைக்கும். ஒவ்வொரு பவர் கார்டுக்கும் $200, கிட்டத்தட்ட $1000 உங்களுக்கு இதுல லாபம் இருக்கு. சோ இது ஒரு நல்ல ஒரு பாசிவ் இன்கம். சோ அது மட்டும் இல்ல 500 பேர் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்கன்னா ஒரு நாளைக்கு நல்ல ஒரு டீம் நீங்க கொண்டு போகும்போது உங்களோட எல்லாருமே அவங்க டைரக்ட் ஸ்பான்சர் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் பைனரியை பொறுத்த மட்டும் 2 பிளேஸ்மெண்ட் தான். 3வது பிளேஸ்மெண்ட் அந்த 2 ஐடிக்கு கீழே தான் நீங்க போட முடியும். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டீம் ஒர்க். மேல இருக்கவங்க மூலமாவும் உங்களுக்கு டீம் கிடைக்கும். கீழே மேல இருக்கவங்க யாரு, கீழே வர்றவங்க யாருன்றது உங்களுக்கு தெரியாது. சோ அப்ப இங்க உங்களுக்கு நல்ல ஒரு டீம் சப்போர்ட் கிடைக்கும். இதுல பெரிய அளவுல ஒரு லாபம் பார்க்கலாம். 500 பேர் ஒரு நாளைக்கு மேட்ச் பண்றீங்கன்னா
$1000 அசால்ட்டா நீங்க இதுல சம்பாதிக்க முடியும். நல்ல ஒரு டீம் நீங்க கரெக்டா கொண்டு போனால். சோ அது மட்டும் இல்ல, parallel purchase income. சோ இது வந்து இந்த வருமானம் வந்து நமக்கு புதுசா கொடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்ஃபா வந்து நீங்க அந்த ஃபேப்ரிகேஷன் செல்ஃப் இன்கம் தனியா வருது இல்லையா? சோ அது எல்லாருக்குமே காமனா வந்துடும். ஸ்பெஷலா இந்த parallel purchase income எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, you can use only your team income. அதாவது நீங்க டீம் மூலமா இப்ப அந்த ஸ்விஃப்ட்லயா இருக்கட்டும், உங்களோட அந்த பைனரி இன்கமா இருக்கட்டும், இதுல நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இங்க நீங்க திரும்பவும் ஃபேப்ரிகேஷன் பண்ணிக்க முடியும். நீங்க திரும்பவும் ஃபேப்ரிகேஷன் பண்றீங்கன்னா உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபேப்ரிகேஷனுக்கும் 200% உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதாவது $100 தான் நீங்க இதுல பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க $100 தான் போட்டு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அடுத்தடுத்து நீங்க ரீபர்ச்சேஸ் இந்த பேரலா பண்றது $100 மல்டிபிளா தான் நீங்க பண்ண முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு $100 தான், இப்ப நீங்க $100 ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்கன்னா எல்லாருக்குமே காமனா $1 நீங்க வருது அப்படின்னா எல்லாருக்குமே $1 ஷேர் ஆயிடும். அதே இது இப்ப நீங்க ஃபேப்ரிகேஷன் பேரலா நீங்க பண்றீங்கன்னா, இப்ப $200 பண்றீங்கன்னா உங்களுக்கு $1 வர்ற இடத்துல $2 வரும். $300 வச்சு பண்றீங்கன்னா $2 வர்ற இடத்துல $3 வரும். $500 வச்சு பண்றீங்கன்னா $300 வர்ற இடத்துல $5 உங்களுக்கு வரும். அப்போ நார்மலா ஜாயின் பண்ணவங்களுக்கு $1 கிடைக்குது அப்படின்னா $500 பண்றவங்களுக்கு $5 கிடைக்கும். நார்மலா ஜாயின் பண்ணவங்களுக்கு $2 இன்னைக்கு கிடைக்குது அப்படின்னா $500 பண்றவங்களுக்கு $10 கிடைக்கும். சோ இதுதான் ஃபார்முலா. இது கையில நீங்க பணத்தை வச்சுலாம் இங்க போட முடியாது. ஏன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ நீங்க ஏர்ன் பண்ற பணத்தை நீங்க பேரலா ஃபேப்ரிகேஷன் பண்ணிக்க முடியும். சோ இது இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களோட வருமானம் எந்த அளவுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, ஜாயின் பண்ணி ஒரு பேர் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா $40 உங்களுக்கு ஷிஃப்ட்ல வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு நபர் வந்து இந்த $200 ஆக்டிவேட் பண்றாருன்னா உங்களுக்கு கீழே 2 தடவை உங்களுக்கு கீழே பிளேஸ் ஆவார். அதே நபர் என்ன ஆவார்னு கேட்டீங்கன்னா 2 தடவை பிளேஸ் ஆவார். அப்ப உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் ஆகுமா? $300 பண்றாரு, அப்ப அவரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே 3 தடவை வருவார். $500 பண்றாரு, அவரே உங்களுக்கு கீழே 5 தடவை பிளேஸ் ஆவார். அப்போ இந்த ஷிஃப்ட் இன்கம் அப்படின்றது உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஷார்ட் பீரியட்ல பெரிய அளவுல வருமானம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஷார்ட் பீரியட்ல பெரிய அளவுல ஒரு வருமானம் பண்ண முடியும். இப்போ $500 அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா 200% $1000 அவருக்கு லாபம் போயிடும். இந்த ஷிஃப்ட் இன்கம் மட்டுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பைனரி இன்கமும், பைனரிக்கு ஒரு பேருக்கு $2 நம்ம சொன்னோமா, அப்போ அந்த $2 பேர் இன்கமும் இங்க உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் 10%. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் $500 அவரு ஃபேப்ரிகேஷன்ல பேரலல் ஃபேப்ரிகேஷன் $500 பண்றாரு. அப்ப அவர் எவ்வளவு சம்பாதிப்பாரு? $1000 சம்பாதிப்பாரு. செல்ஃபாவே $1000 சம்பாதிப்பாரு. அப்ப $1000 அவர் செல்ஃபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் அவர்கிட்ட இருந்து $100 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அவரு ஜாயின் பண்ணதுக்கு ஸ்பான்சர் ஜாயின் பண்ணதுல இருந்து உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் தனியா வரும். இந்த பேரல் பர்ச்சேஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் தனியா வரும். இப்போ எத்தனை பேரை நீங்க டைரக்ட் ஸ்பான்சர் பண்றீங்களோ அதை விட நீங்க 10 பேரை டைரக்ட் ஸ்பான்சர் பண்றீங்களா, 10 பேரும் பெரிய அளவுல சம்பாதிச்சு ஒவ்வொருத்தரும் இந்த ஃபேப்ரிகேஷனை பண்ணும்போது உங்களுடைய ஷிஃப்ட் இன்கம், உங்களுடைய பைனரி இன்கம், உங்களோட ஸ்பான்சர் இன்கம் பாத்தீங்கன்னா உங்களால கணக்கே போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய அளவுல ஒரு வருமானத்தை உங்களால பண்ண முடியும். நீங்க இது கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல உட்கார்ந்து இதை நீங்க யோசிச்சு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்ற ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நோ சான்ஸ் சார். எனக்கு நிறைய பசி இருக்கு சார், நிறைய பணம் எனக்கு வேணும், நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, வாழ்க்கையில அடுத்த கிட்டத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு ஏதோ நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காம தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வெறித்தனமா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் பிளான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது தெரியாது, எப்படி ஃபீல் பண்றீங்கன்றது தெரியாது. உட்கார்ந்து கரெக்டா ஏன்னா கால்குலேஷன் ஃப்ரெண்ட்ஸ்
இத பார்த்த ஒவ்வொரு நபரும், இத புரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு நபரும் எனக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது பயங்கர ஒரு ஃபீலிங்கோட, சார் இததான் சார் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு பதில் வருது பிரைஸ். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ், அதாவது ஒரு கான்செப்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீபர்ச்சேஸ் அப்படின்னா நிறைய பேரு திருப்பி திருப்பி கையில இருக்க பணத்தை கொண்டு போய் போட்டு ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அப்கிரேட் பண்ணுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது பிரைஸ். நீங்க ஒரே ஒரு தடவை தான் $100 இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வர்றீங்க. ஆனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ரீபர்ச்சேஸ் அப்படின்றது அன்லிமிட்டடா நடக்கும். எப்படி இந்த ரீபர்ச்சேஸ்ன்றது அன்லிமிட்டடா நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 50% from your self fabrication. உங்களுக்கு வரக்கூடிய இந்த செல்ஃப் ஃபேப்ரிகேஷன் வருமானத்துல இருந்து 50% இந்த ரீபர்ச்சேஸ் வாலெட்டுக்கு பணம் போயிடும். சோ அது மட்டும் இல்ல 25% வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க டீம் மூலமா சம்பாதிக்கிறீங்க இல்லையா, இதுல இருந்து 25% உங்களுக்கு இந்த ரீபர்ச்சேஸ் வாலெட்டுக்கு போயிடும். அப்ப நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களோட ரீபர்ச்சேஸ் வாலெட்ல திரும்ப 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 அதிகமா உங்களுக்கு பணம் ஆட் ஆகிட்டே இருக்கும். சோ இதுல ஒரு தடவை உங்களுக்கு $100 உங்களுக்கு ரீச் ஆயிருச்சு அப்படின்னா, ரீபர்ச்சேஸ் வாலெட்ல $100 ரீச் ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் ஆயிடும். இந்த ரீபர்ச்சேஸ் ஆச்சுன்னா என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, எகைன் அண்ட் எகைன் கெட் ஆல் இன்கம்ஸ். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த வருமானங்கள் எல்லாமே திரும்ப 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 உங்களுக்கு கண்டினியூவா கிடைச்சிட்டே இருக்கு. சோ இது ஒரே ஒரு தடவை நீங்க டீமை பில்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரே ஒரு தடவை நீங்க இந்த டீமை பில்ட் பண்ணீங்க அப்படின்னா கெட் நான் ஸ்டாப் ரெகுலர் இன்கம். வருமானம் அப்படின்றது எங்க இருந்து வருது அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டாப்பா ஒவ்வொரு நொடியும் ரெகுலரா உங்களுக்கு வருமானம் வந்துட்டே இருக்கு. சோ அப்போ இந்த ரீபர்ச்சேஸ் அப்படின்றது நீங்க ஒரு பெருசா ஒரு டீம் எடுத்துட்டு போகும்போது உங்களோட வருமானம் அப்படின்றது ஸ்டாண்டர்டா வரும். இப்போ ஒரு சில கான்செப்ட்ஸ்ல ஒரு சில ப்ரோக்ராம்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சட்டனா பீக்ல இன்கம் ஏறும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆகும். ஆனா இதை பொறுத்தவரை டவுன் அப்படின்றதுக்கு சான்ஸே இல்லை பிரைஸ். சோ நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நல்ல ஒரு டீமை நீங்க பில்ட் பண்ணி கரெக்டா நீங்க கைட் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நான் ஸ்டாப்பா இந்த ரீபர்ச்சேஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் மூலமா உங்களுக்கு கண்டினியூவா ரெகுலரா வருமானம் கிடைச்சிட்டே இருக்கு பிரைஸ். சோ ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இதுவும் நீங்க இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் எதுக்கு இந்த ரீபர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த மட்டும் ஏதோ 3 மாசத்துல வந்துட்டு 3 வருஷத்துல வந்துட்டு ஓடி போறது கிடையாது பிரைஸ். இதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா நீங்க இதுல டிராவல் பண்ணீங்கன்னா ஈஸியா ஷார்ட் பீரியட்ல செட்டில் ஆகிட முடியும் நிரந்தர வருமானத்தோட. சோ அது மட்டும் இல்ல மினிமம் விட்ராவல். சோ இதுல மினிமமா $10 வந்துச்சுன்னா நீங்க விட்ராவல் போட்டுட்டே இருக்கலாம். சோ அது மட்டும் இல்ல மேக்சிமம் அப்படின்றது எல்லையே கிடையாது. $1,00,000 வேணாலும் நீங்க விட்ராவல் போட்டுக்கலாம். சோ அது உங்களோட சாய்ஸ். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்ன்றத நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன்னா வந்து கம்பெனி எடுத்துட்டு போறது கிடையாது. சாஃப்ட்வேருக்கு நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதுல 10% போயிடும். ஏன்னா இதுல 100% கால்குலேஷன் 100% கணக்கு இருக்கிறதுனால சோ இதுல அன்லிமிட்டடா எவ்வளவு வேணாலும் நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடா எவ்வளவு வேணாலும் விட்ரா பண்ணிக்கலாம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், சார் இது வந்து விட்ராவல் போட்டு தான் நான் பணம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். B2B பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு கீழே ஒருத்தர் வர அவருக்கு நீங்க உங்க வேலட்ல இருந்து டாலரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ இந்த இது யூசர் டு யூசர் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ இன்னொருத்தர் அதாவது நீங்க விட்ராவல் போட்டு தான் இதுல பணம் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்ப நீங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, கம்பெனி இருக்குமா, கம்பெனில பணம் வருமா, கம்பெனில பணம் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. சோ பணம் அப்படின்றது உங்களுக்கு இந்த ஃபார்முலா படி என்ன வருமோ அது மாதிரி வந்துட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்படி வேணாலும் அதை பணம் பண்ணிக்கலாம். விட்ரா போடுறீங்களா விட்ரா போட்டுக்கலாம், நீங்க வேலட் டு வேலட் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ உங்க கையில தான் இருக்கு. அப்ப பணம் வருமா வராதா அப்படின்றதுக்கு இங்க கேள்வியே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க இதுல எவ்வளவு வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு இதை பண்ணணும், அதை பண்றதுக்கு இதை பண்ணணும், இது பண்ணாதான் இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இங்க எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்க அதாவது இது ஒரு பெரிய விஷயம். இப்ப நீங்க நிறைய பிசினஸ் பிளான் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பிடிஎஃப் பார்த்திருப்பீங்க. எல்லா பிசினஸ் பிளானோட பிடிஎஃப் நீங்க கடைசியில ஓபன் பண்ணி பாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு வேட் கொடுத்திருப்பாங்க. கொடுத்துட்டு ஒரு 10-15 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. இதை பண்ணணும், அதை பண்ணணும், இங்க பண்ணணும், அங்க போகணும். சோ இந்த மாதிரி உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறேன். நோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், எந்த டேர்மும் கிடையாது, எந்த கண்டிஷனும் இங்க கிடையாது. உங்களோட பணம் உங்க கையில, நீங்க என்ன வேணாலும் இதுல பண்ணிக்கலாம், எவ்வளவு வேணாலும் வருமானத்தை ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஒவ்வொரு வருமானமும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான் இந்த வாய்ப்பை நீங்க முதல்ல பயன்படுத்துங்க. இதுல வரக்கூடிய வருமானத்தை நீங்க ஃபீல் பண்ணுங்க. புரியாம தெரியாம ஃபீல் பண்ணாம வராத விஷயத்துல நீங்க யார்கிட்டயுமே சொல்ல வேணாம். என்ன வருதோ, என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ, என்ன இதுல யூஸ் பண்ணீங்களோ, என்ன இதுல ஃபீல் பண்ணீங்களோ அதை மட்டும் ஷேர் பண்ணுங்க. பெரிய லெவல்ல இதுல நீங்க வருமானம் பண்ணிட முடியும். சோ அது மட்டும் இல்ல, இப்போ இந்த நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, இந்த உலகத்துல எவ்வளவோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. எதுக்கு சார் இந்த 100 பேர் இங்கே கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுதான் பிரைஸ். அதாவது இந்த 100 பேர் இந்த ப்ரோக்ராம்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த 100 பேரோட எண்ணமும் ஒரே மனநிலையில இருக்கு. ஒரு விஷயத்துக்காக நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆயிருக்கோம். அப்போ நாம எந்த இடத்துல, அதாவது ஜெயிக்கணும்னா ஜெயிக்கிறவங்க கூட இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப நீங்க இதுல வந்து சம்பாதிக்கணும்னா இங்க ஒரு கம்யூனிட்டி இருக்கு. இந்த 100 பேர் கூட நீங்க சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல ஒரு நல்ல ஒரு நாலேஜையும் உங்களால எடுத்துக்க முடியும், நல்ல ஒரு பணத்தையும் உங்களால இங்கே சம்பாதிக்க முடியும். ரொம்பலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 90 நாள் எங்க கூட நீங்க டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, காமனா நிறைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். 90 நாள் இந்த கம்யூனிட்டி கூட நீங்க சேர்ந்து கரெக்டா டிராவல் பண்ணாలి. ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே, முதல் நாள் இந்த பிரசன்டேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ இன்னையில இருந்து ஒரு 90 நாள் கரெக்டா நீங்க இதுல டிராவல் பண்ணுங்க. கரெக்டா இதுல ரொம்பலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 3 மாசம் 90 நாள் இதுல நீங்க ரிப்போர்ட் போட்டீங்கன்னா கரெக்டா 3 வருஷத்துல உங்களோட லைஃப் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா கண்டிப்பா மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வேணா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க, சார் நான் 3 மாசம் எஃபோர்ட் போட்டேன் சார், 3 வருஷத்துல என்னோட லைஃப் மாறி இருக்குன்னு சொல்லக்கூடிய நபரா நீங்க அத்தனை பேர் மாறணும். கண்டிப்பா மாறுவீங்க. அதாவது இந்த இதுல இருக்கக்கூடிய அந்த பிளான் தான் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த 100 பேருக்கும் உங்களுக்கு ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா 99% வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. சோ இந்த லீடர்ஸ் இங்க என்ன சொல்றாங்க, இந்த கம்யூனிட்டில என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா போதும். டீம் சப்போர்ட். சோ எங்க மூலமா, இந்த கம்யூனிட்டி மூலமா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்த 90 நாள் நீங்க ஒர்க் பண்றதுக்கும், உங்களோட லைஃப ஒரு 3 வருஷத்துல மாத்துறதுக்கும் உங்களுக்கு மீட்டிங் சப்போர்ட் கிடைக்கும். சோ அது மட்டும் இல்ல, எல்லா பகுதிகளிலும் மீட்டிங் சப்போர்ட் கிடைக்கும். சோ ஆபீஸ் இருக்கு, ஆபீஸை நீங்க பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்ல, நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளான் பண்றோம். லெவல் 1 லெவல் 2 ஜாயின் பண்ணா உங்களுக்கு என்ன பண்ணணும், சோ அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும், எல்லா ட்ரைனிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரெகக்னிஷன்ஸும் இங்க கிடைக்கும். சோ இது நம்ம டீம் மூலமா கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ஸ். சோ இது எல்லாத்தையும் பயன்படுத்தி கரெக்டா ஒரு 90 நாள் இங்க கூட நீங்க டிராவல் பண்றதுக்கு நீங்க தயாரானால் கண்டிப்பா ஒரு 3 வருஷத்துல மிகப்பெரிய ஒரு லைஃப் உங்களால போயிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சோ நல்ல, அதாவது எனக்கு ரொம்ப 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 இதுல பிடிச்ச விஷயம், நல்ல ஒரு ஸ்பார்க்கான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர்ற அத்தனை பேருக்கும் இதுல வருமானம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தாராளமா எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஒவ்வொரு இன்கமும், எந்த வருமானமுமே சார் இதுல வந்து கம்மியா இருக்கு, இதுல கூட இருக்கு அப்படின்றதுலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஹைலைட் தான். ஸ்பான்சர் இன்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹைலைட், ஷிஃப்ட் இன்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரீபர்ச்சேஸ்ல அன்லிமிட்டடா உங்களுக்கு திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம அந்த பேரலல் ஃபேப்ரிகேஷன் வந்து ஒரு டிஃபரெண்ட் ஃபீலை கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் $100 தான் ரிட்டர்ன்ஸை நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. சோ ஒவ்வொரு நபரும் அடுத்து 200, 300, 400, 500 வச்சு பண்ணும்போது சோ அந்த ரிட்டர்ன்ஸை உங்களால முழுமையா ஃபீல் பண்ணிட முடியும்.
அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு டீம் நீங்க ஒரு ஸ்டாண்டர்டா கொண்டு போகும்போது உங்களுக்கு அந்த பைனரி இன்கம்ன்றது பெரிய அளவுல உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி. சோ டீம் மூலமா கிடைக்கிற சப்போர்ட்டை பயன்படுத்திக்கோங்க. Wish you all the best. Thank you so much. Thanks to all. வாய்ப்புக்கு நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா இந்த வாய்ப்பு கேட்டதுக்கு. Thank you so much. Thank you sir.